ஹாய் ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். நான் காரைக்கால்லேருந்து கொடைக்கானல் ட்ரிப்பு தான் போயிட்டுருக்கேன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ட்ரிப். ரொம்ப நாள் ஆசை அண்ட் ரொம்ப நாள் பிளானுன்னே சொல்லலாம். அது இன்னைக்கு நடந்திருக்குங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒரு வழியாக நாங்கள் கிளம்பியாச்சு காரைக்கால்லேருந்து. காரைக்கால் கிளம்புனா கொஞ்ச நேரத்துலேயே சரியான மழை அடித்து ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க. நச நச நசன்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. கொஞ்ச தூரம் தாண்டதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் நாங்கள் டீ சொல்லியிருந்தோம். அதாவது ட்ராவலில் முக்கியமாக நான் ரொம்பவே டீ குடிப்பேன். நான் ஒரு டீ லவருங்கிறதுனால நான் அதிகமாக டீ குடிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டீ சொல்லி எல்லாருமே குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த ட்ராவலுக்கும் பெய்கிற மழைக்கும் டீ செம்மையாக இருந்துச்சு. டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் தூங்கிட்டோம். தூங்கினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சே தெரியல. சீரியஸாக மார்னிங் ஒரு 6 கிட்ட ஆயிருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட கொடைக்கானல்ல பாதி ரீச் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். அதிகாலையில் தெரிகிற இந்த மலைகள்லாம் எங்களை அட்மையர் பண்ணிடுச்சு பயங்கரமாக. கொடைக்கானல் ரோட்டை நாங்கள் ரீச் பண்ணியாச்சு. இந்த ரோட்டில் தான் நீங்கள் கொடைக்கானல் அப்படியே நீங்கள் ஏறி மலை மேலே ஏறி போக முடியும். இதுலேருந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் கொடைக்கானல் ரீச் பண்ணிடலாம். நாங்கள் பாதி மலை ஏறியாச்சு. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், 46 கிலோமீட்டர் தான் கொடைக்கானல். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக ரீச் பண்ணாச்சு. இந்த டோல்கேட்டை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் கொடைக்கானல் ரீச் பண்ணிடலாம். நல்ல லாங் ட்ராவல் தாங்க கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கு. மலையே ரொம்ப நேரம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு வழியாக நாங்கள் மலையெல்லாம் ஏறி போயாச்சு. ஒரு வழியாக நாங்கள் கொடைக்கானல் ரீச் பண்ணுறதுக்கு இவர் தான் மெயின் ரீசன், எங்களோட கார்த்திக் டிரைவர். சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக கார் ஓட்டிகிட்டு வந்தார். மலையில் ஏறும்போது அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக எங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஏற்றிட்டாரு மலையில். கொடைக்கானல் என்ட்ரான பிறகு ஃபர்ஸ்ட் எங்கள் கண்ணில் மாட்டினது இந்த சில்வர் ஃபால்ஸ் தான். ஒரு விசிட்டை போட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பியாச்சு. இந்த சில்வர் ஃபால்ஸை நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். என் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் டைமாக நான் போய் சில்வர் ஃபால்ஸை விசிட் பண்ணேன். தண்ணி ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நல்ல க்ரௌடு. ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 7 o'clock இருக்கும். ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே ரூமுக்கு போயாச்சு. ஸோ வீடியோஸ்லாம் கண்டினியூ ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.